தலைவா வணக்கம். தலைவா வணக்கம். இந்த இருக்கு பாருங்க 20 கோடி பம்பரு. இப்போ தான் பூஜை போட்டு முடித்தான் சனீஸ்வர பகவான் முன்னாடி. ஆமாம், அந்த இருக்காரு கோயில் மேலே சாமி குரு பகவான் சனீஸ்வர பகவான் முன்னாடி பூஜை போட்டு முடிச்சிருக்கிறேன். பார்த்துக்காங்க. 20 கோடி பம்பரு. அம்மா தாயே என் பெத்தவளை எப்படாது அம்மா துணர்ந்து காப்பாற்றுமா, நீ தான் எனக்கு துணை இருக்கணும். இந்த 20 கோடி எப்படியாதும் என் வாடிக்கையாளருக்கு கிடைக்கணும், நீ தான் எனக்கு துணை இருக்கணும். உன்னை நம்பி தான் இருக்கம்மா தாயே என் பெத்தவளை. அம்மா தொடர்ந்து காப்பாற்று. ஒவ்வொரு வாட்டியுமே முயற்சி செய்வேன், இந்த வாட்டியே முயற்சி வெற்றி பெறணும், நீ தான் துணை இருக்கணும் தாய். ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பி அனுமுருகன் பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். என் குலதெய்வத்தை வேண்டிக்கிற அம்மா தாயே என் பெத்தோலை முப்படாதி அம்மா கோமதி அம்மா தாயே நீ தான்மா துணை இருக்கணும், நீ தான் துணர்ந்து காப்பாற்றணுமா தாயே, நீ தான் துணர்ந்து எல்லா மக்களையும் காப்பாற்றணும். தலைவா, எனக்கு பிடிச்ச கடவுளை நான் கும்பிடுதேன். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டுங்க. சரியா? நிறைய என் சகோதரிங்க ஃபோன் பண்ணி வெளிநாடு அங்கங்கே இருந்தால் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த பம்பரை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலண்ணே, அந்த வீடியோ நீங்கள் போட்டு விடுங்கண்ணே அப்படின்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் ஊரில் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், அதனால என்னால் போட முடியல. அதுக்காக நான் முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? முதல்ல என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரியா? அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் விஷயமா வெளியில் போயிருந்தேன், அதனால என்னால் போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த அதுக்கு பார்த்தீங்களா பம்பரு 20 கோடி. இந்த 20 கோடி பம்பரை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். சரியா? இந்த 20 கோடி பம்பரை பற்றி விரிவாக பார்ப்போம். அதாவது கேரளா கவர்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நியூ இயரு ஓணம், அப்புறம் மன்சூர் பம்பரு, அப்புறம் பூஜா பம்பர், இப்படி நிறைய பம்பர் அதாவது மெகா பரிசு. அதாவது சாதாரணமாக டெய்லி உள்ள டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் 70 லட்சம் 1 கோடி இந்த விதத்தில் தான் இருக்குது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் டிக்கெட் உண்டு. அது குறைஞ்ச அமௌண்ட்டு. இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நியூ இயர், இந்த 2025 புது வருஷத்துக்கு ஒரு பம்பர் ஒன்று இறக்கியிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, இந்த பம்பரு. இந்த பம்பரோட அதாவது இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரியா? தப்பாக எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வெளியில் லேசாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு, அதனால தான் நான் கொஞ்சம் இதாக பேசுகிறேன், தவறாக எடுத்துடாதீங்க. சரிங்களா? இப்போ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கிடுவோம். சரியா நண்பர்களே? இப்போ இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா, இந்த பம்பரோட பேர் கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பருங்க. இந்த பம்பரோட பேர் என்ன பேர்? கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர். அதாவது இந்த 2025ஆம் நூற்றாண்டில் அடிக்கக்கூடிய முதல் பம்பர் மெகா பரிசு ஆஃபர் இதுதான். சரியா நண்பர்களே? இதோட முதல் பரிசு பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு எவ்வளவு? 20 கோடி கொடுத்துருக்காங்க. வேற லெவலு. ஆமாம், வேற லெவலு. 20 கோடிங்க. 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை, 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க முதல் பரிசு. சரியா நண்பர்களே? அது என்ன அப்படின்னா, ஒரு டிக்கெட் விலை, அதாவது இந்த டிக்கெட் ஒரு டிக்கெட்டோட விலை 400 ரூபா. ஒரு டிக்கெட் விலை எவ்வளவு? 400 ரூபா. முதல் பரிசு 20 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 400 ரூபாய்க்கு 20 கோடி மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. சரியா? நிறைய பரிசு தொகை கொடுத்துருக்காங்க, விரிவாக சொல்லுதேன். முதல் பரிசு 20 கோடிங்க. இரண்டாம் பரிசு 1 கோடி ரூபா வீதம் 20 பேருக்கு, அது ஒரு 20 கோடி. ரெண்டாம் பரிசு எத்தனை? 1 கோடி ரூபா வீதம் 20 பேருக்கு ரெண்டாம் பரிசு. மூணாம் பரிசு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வீதம், அது 30 பேருக்கு கொடுத்துருக்காங்க. மூணாம் பரிசு 10 லட்சம் வீதம் 30 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நாலாம் பரிசு 3 லட்சம் வீதம், அது 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நாலாம் பரிசு 3 லட்சம் வீதம் 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அஞ்சாம் பரிசு 2 லட்சம் வீதம் 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அஞ்சாம் பரிசு 2 லட்சம் வீதம் 20 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆறாவது பரிசு, அதாவது ஆறாவது பரிசு 5000, 2000, 1000, 500, 400. இந்த பரிசோக அமௌண்ட் ஃபுல்லாக சேர்த்தாலே கிட்டத்தட்ட பல கோடி ரூபா வந்துடும். இந்த பரிசோக எல்லாமே சேர்த்தாலே பல கோடி ரூபா வந்துடும். அதோடைய பிரிண்ட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை பற்றி பின்னாடி இருக்கும். சரி நண்பர்களே, இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு டிக்கெட் விலை வெறும் 400 ரூபா. முதல் பரிசு 20 கோடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நற்கடப்போடு இந்த பம்பர் 101வது பம்பர். இந்த பம்பர் என்னது? 101வது பம்பர். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பம்பரோட சீரியல், அதாவது சேம்னு சொல்லுவாங்க. சேம்னா எத்தனை டிக்கெட் எத்தனை சீரியல் அச்சிட்ருக்காங்கன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது 10 சேமுங்க. ஒரு டிக்கெட் விலை 400 ரூபானா 10 சேம் 4000 ரூபா. 4000 ரூபா. இந்த சேமு அப்படின்னா முதல்ல என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க. சரியா? அந்த சேமு அப்படின்னா XA XB CDE GH JKL இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த 10 சீரியலில் ஏதாவது ஒரு சீரியல் அடிப்பான். முதல் பரிசு அந்த 10 சீரியலில் ஏதாவது ஒரு சீரியல் அடிப்பான். இங்கே ஒரு ரிசல்ட் கிடந்தது. ரிசல்ட் இருந்தால் பார்த்து அந்த 10 சீரியலில் ஏதாவது ஒரு சீரியல் அடிப்பாங்க முதல் பரிசு. சரியா நண்பர்களே? இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த டிக்கெட்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டிக்கெட் விலை
400 முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி, ரெண்டாவது பரிசு வந்து 1 கோடி வீதம் 20 பேருக்கு, அது 20 கோடி, மூணாம் பரிசு வந்து 10 லட்சம் வீதம், அது 30 பேருக்கு, நாலாம் பரிசு வந்து 3 லட்சம் வீதம் 20 பேருக்கு, அஞ்சாம் பரிசு 2 லட்சம் வீதம் 20 பேருக்கு. சரியா நண்பர்களே? இப்போ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட குழுக்கள் தேதி எப்போ, அதாவது இந்த டிக்கெட்டோடைய ரிசல்ட், இந்த ரிசல்ட் தேதி எப்போ அப்படின்னா 5/2/2025, 5/2, அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி குழுக்கள் ஆரம்பம். கரெக்டாக 2 மணிக்கு. கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நம்ம சபரிமலை சீசன், இப்போ ஐயப்பசாமி ஐயாவோட சீசன். இப்போ இந்த சீசனுக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே வந்தவங்க மினிமம் எப்படினாலும் ஒரு 3 கோடி பேர் வந்திருப்பாங்க. 3 கோடி பேர் வந்திருப்பாங்க. 3 கோடி பேரும் அட்லீஸ்ட் அதில் 2 கோடி பேராக தான் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. இங்கே கூடியெல்லாம் டிக்கெட் கிடைக்கவே இல்லை. நீங்கள் நினைக்க மாதிரி சத்தியமாக உண்மையை சொல்லுது. நான் கோட்டயம், கொல்லம், ஆலப்புழா இவ்வளவு இந்த 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 பக்கம் வந்து டிக்கெட்டே கிடைக்கல. டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே அடிமை அந்த அந்த ஐயப்பசாமி கோவில் அந்த அது அது சுத்தோட்டாத தான் டிக்கெட் வியாபாரம், சரியான வியாபாரம். சரியா? அங்கே தான் நிறைய டிக்கெட் போட்டு விற்றுருக்காங்க. எதுக்கு இதை சொல்லுது அப்படின்னா, வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்குமே வரும். வாய்ப்புகள் வந்து சமமானது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, கேரளாவில், அதாவது பாலக்காடுலேருந்து பாலக்காடு, இந்த கோயம்புத்தூரில் வர இந்த பாலக்காட்டுலேருந்து இங்கே நம்ம திருவனந்தபுரம் ஆரியங்காவிலேருந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த டிக்கெட் தொங்க விட்டுருப்பாங்க. யார் வேணாலும் எடுக்கலாம். இவர் எடுக்கணும், இவர் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஒரு நல்ல வாய்ப்பு. திரும்ப திரும்ப நான் இதை சொல்லுதேன். சரியா? ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்துங்க. ஒரு டிக்கெட் விலை வெறும் 400 தான். அது மட்டும் இல்லை, எங்கள் முதலாளி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எங்கள் முதலாளி என்ன சொன்னார் அப்படின்னா, 400 கொடுக்க வேண்டாம் தம்பி, இந்த பொங்கல் ஆஃபர் இப்போ பொங்கல் 4 நாள் கிடக்கு. இந்த பொங்கல் ஆஃபருக்கு ஒரு டிக்கெட் விலை 380 கொடு தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? எங்கள் முதலாளி 380 கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 380 நாங்கள் கொடுக்கோம். அதுக்காக நான் வந்து நீங்கள் எடுக்கலை, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதுக்குள்ளே நான் வரல. சரியா? என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட எடுக்கணுமா அப்படி இல்லை. நீங்கள் கேரளாக்குள்ளே சுற்றி பக்கம் வந்தாலும் சரி, எல்லா பக்கமும் விற்றுட்ருக்காங்க. என்னை மாதிரி பாவப்பட்டவங்க, தெருவில் இருந்து விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல லட்சம் பேர் இருக்காங்க, தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு லக்கில் எடுக்கலாம். சரியா? இந்த கேம் விளாடுங்க, உங்களுக்கு இத்தனாயிரம் வரும். இந்த கேம் விளாடுங்க, இத்தனாயிரம் வரும். இதை சுற்றி விடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் இத்தனாயிரம் ஏறும். அப்புறம் நீங்கள் இந்த ரம்மி விளையாட்டு விளையாடுங்க, இது விளையாடுங்க, அது விளையாடுங்க. இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க. இது கவர்மெண்ட்டோட டிக்கெட்டு. இது கேரளா அரசுடைய டிக்கெட்டு. சரியா? யாரும் ஏமாற்றவும் மாட்டாங்க. யாரும் ஏமாத்துற அவசியமும் கிடையாது. யாரும் ஏமாந்தாங்க அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படி மனிதர்கள் கிடையாது. ஏன்னா இது வந்து அரசு மக்களுக்காக கொண்டு வந்த டிக்கெட்டு. இதை வச்சு கேரளாவுடைய நன்மைக்காக நிறைய விஷயங்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? ஒரு நல்ல வாய்ப்பு, 20 கோடி ரூபா. நழுவ விட்டுறாதீங்க. சரியா நண்பர்களே? அம்மா தாயே என் பெத்தவளை கோமதியம்மா, தொணருமா தாயே என் பெத்தவளை நீதாம்மா தொணருக்கும் முப்படாது அம்மா, தொணர்ந்து காப்பாத்து கற்பா. சரியா நண்பர்களே? இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்துங்க. ஓகே, see you, பார்ப்போம்.